வணக்கம், வளையோசை சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு 1 பார்ட் ரெசிபி தான். இதை ரொம்ப சிம்பிள் அண்ட் குயிக்காக பண்ணிடலாம். அதே சமயம் ஹெல்தி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். மசாலா ரொம்ப ஆட் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளான ஒரு டேஸ்டியான வெஜிடபிள் புலாவ் எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வளையோசையை நீங்கள் புதுசாக பார்க்குறதா இருந்தால் என்னுடைய மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெஜிடபிள் புலாவுக்கு ஃபஸ்ட்டு அரிசியை ஊற வச்சுக்கலாம். இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது நார்மலாக நம்ம சாப்பாட்டுக்கு எப்போதும் யூஸ் பண்ணுற அரிசி தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாஸ்மதி அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தா போதும். புலாவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் ஆயில் இல்லை கீ நீங்கள் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. இது புலாவுங்கிறதுனால நீங்கள் ரொம்ப ஸ்பைசஸ் ஆட் பண்ண தேவையில்லை, மீடியமாக சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஸ்பைசஸ் அண்ட் மசாலாலாம் நீங்கள் நிறையா ஆட் பண்ணிங்கன்னா இது பிரியாணி மாதிரி ஆகிடும். இது வந்து நம்ம இன்றைக்கி புலாவ் தான் பண்ணுறோம், அதனால் எல்லாமே மைல்டாக தான் இருக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நம்ம இதுக்கு காரத்துக்கு எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல, இந்த பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான் இந்த புலாவுக்கு. ஸோ உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிலாம் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு இந்த 3 சேர்த்துருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் காலிஃப்ளவர் கூட சேர்த்துக்கலாம். காய்கறியை நல்லா வதக்கிக்கோங்க. ஒரே ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட ஃப்ரெஷ் பட்டாணி இருந்ததுன்னா கூட நீங்கள் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பச்சை பட்டாணியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ காய்கறியெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அந்த அரிசியை தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு அதை ஆட் பண்ணிக்கோங்க. அந்த அரிசியை 1 நிமிஷம் இந்த காய்கறியோடு சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியோடைய அளவு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இன்றைக்கி இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கோம். இதுக்கு நான் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுத்தீங்கன்னா 1.5 டம்ளர் ஆட் பண்ணுங்கள் போதும். இப்போது இந்த புலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்க தண்ணி எல்லாம் நல்லா கொதிக்கட்டும். இந்த அரிசியும் தண்ணியும் ஒன்று சேர்ந்து வரும், அது வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க. பாருங்கள், தண்ணி நல்லா கொதித்து அரிசியும் தண்ணியும் ஒன்றா சேர்ந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம குக்கரை லிட் போட்டு கவர் பண்ணிடலாம். ஒரு விசில் விட்டுருங்க, கரெக்டாக இருக்கும். ப்ரெஷர் எல்லாம் அடங்கினதுக்கப்புறமா இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நம்ம புலாவ் நல்லா உதிரியாக ரெடி ஆகிருக்கு. எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால இது ரொம்பவே ஹெல்த்தியான புலாவ். அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம மசாலா எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ பிரியாணி விரும்பாதவங்க கூட இந்த மாதிரி புலாவ் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. குட்டீஸ்க்கு வந்து இந்த மசாலா காரம்லாம் ரொம்ப பிடிக்காது. அவங்க இந்த மாதிரி மைல்டாக இருக்கிறதுனால அவங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிற உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனல் வளையோசையில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனல் வளையோசையை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை செட் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தவறாமல் வரும். நன்றி.